மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 95. பார்த்தவுடன் செல்வச் செழிப்பை பறைசாற்றிய அந்த பங்களாவின் காம்பவுண்டிற்குள் நுழைந்தது அந்த கார். வாசலின் அருகில் அது நிற்க அதிலிருந்து இறங்கினாள் மித்ரா. வீட்டிற்குள் நுழைந்தவளின் மனதில் கிரி பேசிய வார்த்தைகளை சுற்றி கொண்டிருந்தன. தான் செய்த தவறுக்கு கோபமாக பேசியிருந்தாலோ இல்லை ஒரு அடி அடித்திருந்தாலும் கூட மனம் மாறியிருக்கும். ஆனால் அவன் குரலில் தெரிந்த வருத்தம், அதுதான் அவளை இன்னும் குற்ற உணர்வில் மிதக்க செய்து கொண்டிருந்தது. அன்று கல்லூரியை விட்டு சென்ற நாள் அவளிடம் பேசிய கடைசி வார்த்தைகளே இன்னும் அவள் மனதில் முள்ளாக தைத்து கொண்டிருக்க, இப்பொழுது 1 வருடம் படிப்பு வீணாகி வந்த பிறகும் கோபத்தை வார்த்தைகளிலேயோ செயலிலோ காட்டாமல் இருப்பவனை எண்ணி வேதனை கொண்டாள் மித்ரா. அவனை பற்றியே சிந்தனை செய்து கொண்டு செல்ல, மித்ரா, அவள் அம்மா மலர்கொடியின் குரலில் தன்னிலை அடைந்து அவரை பார்த்தாள். கை கால் கழுவிட்டு வா, வடை சூடா இருக்கு, சாப்பிட்டுட்டு காஃபியும் குடிச்சிட்டு போ. இல்லை மம்மி, கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். மித்ரா! அடுத்த நொடி வந்த அதட்டலான குரலில் அவள் உடல் ஒரு முறை நடுங்கியது. அப்போதுதான் கவனித்தாள். டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் அவள் அண்ணன் மாதேஷ். அண்ணா என்றாள் உள்ளிறங்கிய குரலில். இது என்ன பழக்கம்? அம்மா சொல்றாங்க, எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க. போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு வா, வந்து சாப்பிட்டுட்டு போ. சரி அண்ணா என்று விட்டு அவசரமாக மாடி ஏறி தன் அறைக்குள் சென்றாள். அவள் அறைக்குள் சென்று கதவை மூடும் வரை அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் திரும்பி அருகில் நின்று தன் மனைவியிடம் கேட்டான். நந்தினி, அவ இப்பெல்லாம் ஏன் ஒரு மாதிரி இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, நல்லா தான் இருக்கா. கூர்மையாக தன் மனைவியை பார்த்தவன், அவளை பற்றி எனக்கு தெரியாதா? கொஞ்ச நாளாக எங்கேயும் வெளியே போகிறதில்ல, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வீட்டுக்கு வர்றதும் இல்லை, ஹாலிடேஸில் அவுட்டிங் போகிறதும் இல்லை. ஏன் இப்படி இருக்கா? இது என்னடா கேள்வி? அவர் ஊர் சுத்த போகலன்றத கவலையா சொல்ற? அது சந்தோஷமான விஷயம்தானே என்றார் மலர்கொடி. சேரில் சாய்ந்து அமர்ந்து கையை கட்டி ஆழமாக தன் அம்மாவை பார்த்து கூறினான். அம்மா, திடீர்னு அவ குணம் மாறினா எப்படி சந்தோஷப்பட முடியும்? அதுக்கு என்ன காரணம்னு யோசிக்கணுமா இல்லையா? என்ன பிரச்சனை? காலேஜில் யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? அவளுக்கு பிடிச்சுதானே இந்த காலேஜில் சேர்ந்தப்போ சந்தோஷமா தானே இருந்தா. இப்போ என்னவோ சந்தோஷமா இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. ஏண்டா அப்படி சொல்ற என்றவாறே அவன் அருகில் வந்து அமர்ந்தார் அவன் சித்தப்பா வேதாச்சலம். ஏதோ அவகிட்ட மிஸ் ஆகுது சித்தப்பா, அது என்னன்னு தான் தெரியல. அவளை ஒழுங்கா கவனிக்கிறீங்களா இல்லையா என்றான் தன் மனைவியை முறைத்தவாறே. தன் கணவர் வந்ததை அறிந்ததும் அவருக்கு தட்டில் டிஃபனோடு வந்து அவர் முன் வைத்தார் மித்ராவின் சித்தி நளினி. அவரிடம் பார்வையை திருப்பியவர், இங்க உங்களுக்கெல்லாம் அவளை பார்த்துக்கிறத விட வேற என்ன வேலை? ஒழுங்கா பார்த்துக்கிறீங்களா இல்லையா? எல்லா வேலையும் செய்யறதுக்கு இங்க ஆள் இருக்கு. அப்புறம் என்ன? ஒழுங்கா கிளப் அது இதுன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காம பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க அதட்டலாய் கூறினார் வேதாச்சலம். அப்படியெல்லாம் இல்லைங்க, நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் என்றார் நளினி மெல்லிய குரலில். சித்தப்பா, எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. எதுக்கும் அவ காலேஜுக்கு தான் ஒழுங்கா போறாளா அப்படின்னு பார்க்க ஆள் ஏற்பாடு பண்ணுங்க. சரி என்று விட்டு சாப்பிட தொடங்கினார். வெறுப்போடு சமையல் அறைக்குள் நுழைந்தாள் நந்தினி. சிறிது நேரத்தில் உடை மாற்றி வந்து அமர்ந்தாள் மித்ரா. தட்டில் அவளுக்கு வடையை வைத்தார் நளினி. 2 போதும் சித்தி. அது எப்படி பத்தும்? இன்னொன்று வை என்றார் வேதாச்சலம். சித்தியும் இன்னொரு வடையை அவள் தட்டில் வைக்க அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தாள். நல்லா சாப்பிட்டாதானே உடம்பு நல்லா இருக்கும் என்றவாறு அவள் தலையை வருடினான் மாதேஷ். சரி அண்ணா என்று சிறு புன்னகையோடு சொல்லிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தாள். ஆமா, அவ எத்தனை சாப்பிடணும்னு கூட இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டே சமையல் அறையில் மித்ராவிற்கு காஃபி போட சமையல்காரரிடம் சொல்லி கொண்டிருந்தாள் நந்தினி. தன் அறையின் பால்கனியில் உள்ள ஊஞ்சலில் அமர்ந்திருந்தாள் மித்ரா. அவள் மனம் 1 வருடம் முன்பு நிகழ்ந்த நிகழ்வை நாசை போட ஆரம்பித்தது. அவளுக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து அவள் அழகுக்காக அவள் பின்னே சுற்றும் ஆண் பிள்ளைகளும் அவள் பணத்திற்காக அவளோடு ஒட்டி கொண்டிருக்கும் பெண் பிள்ளைகளும் அதிகம். அதில் அவளுக்கு அதிகமாகவே கர்வம் உண்டு. கல்லூரியிலும் அப்படியே அவளுக்கு நடக்க அவளின் கர்வமும் திமிரும் கொஞ்சம் கூடி போனது. நீருக்குள் ஒரு பந்தை எவ்வளவு வேகமாக அழுத்தி வைக்கிறோமோ அதை விட்டதும் அவ்வளவு வேகத்தில் வெளியில் வரும். அதே போல்தான் அவளும். வீட்டிற்குள் இருக்கும் கட்டுப்பாடுகளும் கண்டிப்புகளும் அவள் வீட்டை விட்டு தாண்டியதும் பறந்துவிடும். வீட்டினர்கள் இல்லாத வேளையில் அவள் சுதந்திர காற்றை சுவாசிப்பதை போல் உணர்வாள். பள்ளியிலேயே அப்படி இருந்தவள் கல்லூரியில் கேட்கவும் வேண்டுமா? அவர்கள் வீட்டின் கார் அந்த கல்லூரியின் காம்பவுண்ட் வாசலோடு நின்றுவிடும். அதை தாண்டி உள்ளே வந்த பின் என்ன செய்கிறாள் என்று அவள் வீட்டில் இருப்பவர்களுக்கு தெரியாது. இங்கே அனைத்திற்கும் பெற்றவர்களை அழைத்து புகார் அளிக்க இது ஒன்றும் பள்ளி இல்லையே,
அது இன்னும் அவளை உற்சாகப்படுத்த சந்தோஷமாக துள்ளி திரிந்தாள் மித்ரா. முதல் வருட மாணவர்களுக்கு ராகிங் நடந்தது. ஒரே ஒரு நாள் அவர்கள் கூறியதை செய்துவிட்டு வீட்டில் சென்று தன் அண்ணனிடம் சொல்லி அழுதாள் மித்ரா. உடனே மாதேஷ் அவளை ராகிங் செய்தவர்கள் அனைவரையும் பிடித்து மிரட்ட அவர்களின் பலம் அறிந்து பயந்து போயினர் அந்த மாணவர்கள். அதன் பிறகு அவளிடம் எந்த வம்பும் வளர்க்காமல் தள்ளியே சென்றனர். இதனால் அவள் வகுப்பில் அவளுக்கு மரியாதை கூடிவிட இன்னும் அவளோடு எல்லோரும் ஒட்டிக்கொண்டனர். கிட்டத்தட்ட அந்த வகுப்பின் தாதா போல் வலம் வந்தாள் மித்ரா. அன்று தோழிகளோடு வேடிக்கை பார்க்க கிரவுண்டிற்கு சென்றாள். அங்கே எல்லோரும் ஆளுக்கு ஒரு விளையாட்டு விளையாடி கொண்டிருக்க அனைத்தையும் பார்த்து கொண்டே வந்தாள். அப்போது வாலிபால் கோர்ட்டில் எல்லோரும் அடித்து பிடித்து விளையாடி கொண்டிருக்க அதை பார்த்துவிட்டு, ஹேய் அங்க பாரு, நம்ம கிளாஸ் பசங்க தான் விளையாடுறாங்க என்றாள் குஷி. அப்படியா என்று விட்டு அங்கே நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் மித்ரா. அவளை கண்டதும் சில பேர் ஹாய் என்று கையை அசைத்தனர். அதில் பெருமிதம் கொண்டவள் புன்னகையோடு அவர்களுக்கு கையசைத்தாள். பின் அங்கிருந்து நகர்ந்த நேரத்தில் அவள் செல்போன் ஒலித்தது. எடுத்து பார்த்தாள். அவள் அண்ணிதான் அழைத்து கொண்டிருந்தாள். அதனை ஏற்று பேச ஆரம்பிக்கும் நொடியில் பாலை பிடிக்க பின்னாடி ஓடி வந்த கிரி அவளின் மேல் மோதிவிட்டான். அதில் அவள் செல்போன் தூரமாக போய் விழுந்தது. பாலை பிடித்து விட்டவன் அவளை பார்த்து, ஐயோ மித்ரா, சாரி என்றான். பாலை பிடிக்க வந்தேன் என்று புன்னகையோடு கூற அவளுக்கோ ஆத்திரம் வந்தது. என்னடா வேணும்னே இடிச்சிட்டு போய் சொல்றியா? அதில் திகைத்தவன், சேச்சே என்ன பேசுற நீ? உண்மையிலேயே தெரியாம தான் இடிச்சேன். ஐம் வெரி சாரிமா என்றான். அப்போதுதான் தன் செல்போனை தேடியவள் அது அங்கிருந்த இரும்பு போலில் பட்டு உடைந்து விட்டிருந்தது. ஓ மை காட், என்னோட செல்போன் இப்படி உடைச்சிட்டியே. அச்சச்சோ, ரியலி ஐம் சாரி மித்ரா என்றான் பதட்டமாக. வேக வேகமாக அதனை கையில் பொறுக்கி எடுத்து கொண்டவள், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இது எவ்வளவு காஸ்ட்லி ஃபோன் தெரியுமா? வீட்டில் தெரிஞ்சா எனக்கு ஒன்னே போட்டுடுவாங்க என்றாள் கோபமாக. உண்மையில் அவள் வீட்டில் யாரும் எதுவும் சொல்லப் போவது இல்லை. எனக்கு புது ஃபோன் வேணும் என்று அவள் ஒரு வார்த்தை கேட்டால் போதும், அவள் கேட்கும் மாடல் ஃபோன் வீட்டிற்கே வந்துவிடும். ஆனால் கிரியை வேண்டுமென்றே வம்பு கிழக்கவே அவள் அவ்வாறு கூறினாள். நிஜமா வேணும்னே பண்ணல மித்ரா. இப்போ நான் என்ன பண்ண முடியும்? என் வீட்டில் என்ன பதில் சொல்றது? மரியாதையா இந்த ஃபோனோட காசை எனக்கு கொடுத்துடு. திகைத்தான் கிரி. என்ன சொல்ற மித்ரா? பார்க்க காஸ்ட்லியான ஃபோன் மாதிரி இருக்கு. எவ்வளோ இது என்றான் உள்ளிறங்கிய குரலில். 83,000. அவள் கூறியதும் கிரிக்கு மயக்கம் வராத குறையானது. என்ன மித்ரா சொல்ற? அவ்வளவு பணமெல்லாம் என்கிட்ட இல்லை என்றான் பயத்தோடு. அவன் பயத்தை கண்டு உள்ளுக்குள் குதூகலமாக சிரித்து கொண்டவள் அவனை இன்னும் பயமுறுத்த ஆரம்பித்தாள். இதோ பாரு, எனக்கு தெரியாது. எனக்கு இப்பவே இந்த ஃபோனுக்கான பணத்தை கொடு. விளையாடாத மித்ரா, நாங்க அவ்வளோ வெல்லா ஃபேமிலி எல்லாம் இல்லை. என்கிட்ட அவ்வளவு பணமும் கிடையாது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ப்ளீஸ் மித்ரா, ஐம் சாரி. இதோ பார், நாளைக்கு காலையில் பணத்தோட வரலனா அவ்வளவுதான் என்று மிரட்டிவிட்டு சென்று விட்டாள். அதிர்ச்சியாக அப்படியே அமர்ந்து விட்டான் கிரி. டேய், அவ ரொம்ப பணக்காரிடா, வேணும்னே உன்னை வம்பு பண்றா என்றான் நிர்மல். இருக்கட்டும்டா, பணக்காரியா இருந்தா என்ன? அவங்க வீட்டில் அவளை திட்டமாட்டாங்களா? அதனால தான் அவள் பயப்படுறா போல. நான் என்ன பண்றது? நான் வேணும்னே பண்ணலடா, பால் பிடிக்க தான் போனேன் புலம்பிக் கொண்டிருந்தான் கிரி. சரி விடு, காலையில பார்த்துக்கலாம். அவகிட்ட எப்படியாச்சும் கெஞ்சி கேட்டு தப்பிக்கலாம் என்றான் மதன். அன்று இரவு முழுவதும் அவனுக்கு உறக்கமே வரவில்லை. அவ்வளவு பணத்திற்கு எங்கே போறது என்று யோசித்தவாறு படுத்திருந்தான். மறுநாள் காலையில் அவள் பார்வையிலிருந்து அவன் தப்பிக்க முயற்சித்து கொண்டிருக்க அவன் எதிரில் வந்து நின்றாள் அவள். எங்க பணம்? இங்க பாரு மித்ரா, சத்தியமா என்கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் இல்லை. உன்கிட்ட இல்லைன்னா என்ன? உன் அப்பா கிட்ட கேட்டு வாங்கி கொடு. எனக்கு அப்பா இல்லை, அண்ணன்தான். அப்போ உங்க அண்ணன் கிட்ட இருந்து வாங்கி கொடு. அவருக்கு அவ்வளவு சம்பளம் எல்லாம் இல்லை மித்ரா, சொன்னா புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் நான் அவர்கிட்ட கேட்க மாட்டேன். அப்போ என் ஃபோனுக்கு பதில் என்ன? அதுக்கு பதிலாக நான் வேற என்ன வேணும்னாலும் சொல்லு, பண்றேன். சரி, அப்போ நாளைக்கு காலையில வா, நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன் என்று விட்டு தன் தோழிகளை அழைத்து கொண்டு சென்று விட்டாள் மித்ரா. ஏய், என்னடி பண்ண போற? சிவானி கேட்டாள். இன்னும் நானே யோசிக்கல, ஏதாச்சும் யோசிச்சு பண்ணுவோம். ஏய், அவன் பாவண்டி, நல்ல பையன், இதுக்கே பயப்படுறான் என்றாள் குஷி. அதுதாண்டி எனக்கும் ஜாலியா இருக்கு. அவன் பயப்படுறதை இன்னும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்காகவே ஏதாச்சும் பண்ணணும். வேண்டாம் மித்ரா, விளையாட்டுக்கு ஏதாச்சும் பண்ண போய் வினையா ஆகிட போகுது மது எச்சரித்தாள். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். உண்மையில் அவள் செய்ய போகும் விளையாட்டு தான் வினையாகி நிற்கப் போகிறது என்பதை அப்பொழுது அவள் உணரவில்லை. மித்ரா செய்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.